வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு வைகாசி வளர்பிறை சஷ்டி. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய உகந்த நாள். இன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை நினைத்து நாம் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி தினத்தன்று நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உள்பட அனைத்து செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இன்று வைகாசி வளர்பிறை சஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நாம் குளித்துவிட்டு முருகப்பெருமான் படத்தை துடைத்து சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து முருகனுக்கு 6 விளக்குகளை ஏற்றி அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் வாழ்வு சிறப்பு வாய்ந்ததாகும். இன்றைய தினம் நாம் எந்த உணவும் உட்கொள்ளாமல் காலை மாலை 2 வேளையும் நாம் பால் பழம் எடுத்துக்கொண்டு நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து நாம் கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், மேலும் முருகனுக்கே உரிய வேல்மாறல் மந்திரத்தை படித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம். திருப்புகழ் பாடல்களையும் பாடி மந்திரங்களையும் சொல்லி நாம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய தினம் வைகாசி வளர்பிறை சஷ்டி புதன்கிழமை. மேலும் நாம் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அருளையும் நாம் இன்றைய தினம் நமக்கு கிடைக்கும். நாம் முருகப்பெருமானை வணங்கி மேலும் பெருமாளையும் தரிசித்து வணங்கினால் நம்முடைய வாழ்வு சிறப்பு மிக்கதாக விளங்கும். சஷ்டி விரதம் இருப்பதால் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். அதாவது நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டே இருப்பார்கள். வரன் தட்டி போய்கொண்டே இருக்கும். அது நிவர்த்தியாகும். அதாவது திருமண தடைகள் விலகும். மேலும் நல்ல வரன் கிடைக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். செய்யும் தொழில் மேன்மை அடையும். மேலும் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மேலும் எதிரிகளின் தொல்லை நீங்கி கடன் பிரச்சனை நீங்கும். கடன் என்பதே இருக்காது. அதனால் சஷ்டி விரதத்தை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். சஷ்டி விரதம் அவ்வளவு சிறப்பு மிக்க அதிசக்தி வாய்ந்த விரதமாகும். அதுவும் வளர்பிறை வைகாசி சஷ்டி என்றால் கேட்கவா வேண்டும். விதியையே மாற்றும் அளவிற்கு சஷ்டி விரதம் அப்படி மேன்மை மிக்கதாக விளங்கும். ஒருவருடைய குடும்பத்தில் தொடர் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, மேலும் வறுமை, மேலும் கடன் தொல்லை, மேலும் தடைகள் என்று இருக்கும் பொழுது குழப்பங்கள் மற்றும் தொடர் தோல்வியே சந்திக்கின்ற குடும்பங்கள் நீடித்து வரும்போது அந்த விதியையே மாற்றும் வல்லமை கொண்டதாக இந்த சஷ்டி விரதம் கருதப்படுகிறது. அதனால்தான் சஷ்டி விரதம் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது. அதாவது வளர்பிறை வைகாசி சஷ்டி இன்று புதன்கிழமை அன்று இருக்கும் நாளை நாம் மிகவும் பயபக்தியுடனும் முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட வேண்டும். இன்று சிலர் குடும்பங்களில் வேலை வைத்து முருகனுடைய வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடவும் செய்கிறார்கள். அப்படியும் நாம் வழிபடலாம். முருகனை நாம் மனதார நினைத்து பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் வழிபட்டால் நம்முடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். நாம் முருகப்பெருமானை பூஜை செய்த பிறகு நாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று நாம் கோஷமிட்டு அவரை கைகூப்பி வணங்க வேண்டும்.
மேலும் சஷ்டி அன்று நாம் விரதம் இருந்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதாவது செவ்வாய் தோஷம், நாக தோஷம், சத்துரு தோஷம், பித்ரு தோஷம், கலத்திர தோஷம் ஆகிய குடும்ப சாபங்களும் பாவங்களும் நீங்கி நமக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் என்பது ஐதீகம். மேலும் முருகப்பெருமானுக்கு நாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அல்லது பாலில் சிறு ஏலக்காயை தட்டி போட்டு வெல்லத்தை போட்டு நாம் அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்தால் அவர் திருப்தி அடைவார். ஏதாவது ஒரு பிரசாதமாக நாம் பிரசாதத்தை படைக்க வேண்டும். மேலும் நாம் இன்றைய பொழுதில் மாலையில் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு நாம் பூக்களும் மற்றும் அர்ச்சனையும் செய்யலாம். பூக்களை கொண்டு அவரை அலங்காரம் செய்து வழிபடலாம். மேலும் சஷ்டி தினமான இன்றைக்கு கோவிலுக்கு நாம் செல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு அபிஷேக சாமான்கள் வாங்கி செல்லலாம். அபிஷேகத்திற்கு பன்னீர், பால், சந்தனம், குங்குமம் போன்றவைகளை நாம் அபிஷேக பொருள்களை வாங்கி சென்று கோவிலுக்கு நாம் செல்லலாம். விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் இரவில் ஏதாவது ஒரு பதார்த்தமாக தோசை, இட்லி போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த சஷ்டி விரதத்தை நாம் அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும். இன்றைய தினம் சஷ்டி முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக திகழ்கிறது. சரி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் முருகப்பெருமானுக்கு உரிய பூஜை, வழிபாடு மற்றும் மந்திரத்தை பற்றி நாம் இன்னைக்கு முழு விவரமாக பார்த்தோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களும் பயனடையட்டும், மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.